ஹாய், குட் மார்னிங் மை டியர் போலிவுட் பீப்பிள்ஸ். ஸோ என் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஒரு புஸ்தகம். அ தரணி கண்ட தனிப்பிறவி எம்ஜிஆர். ம் ஏ. சங்கர் ராவ். சங்கர் ராவ் யார் பார்த்தீங்கன்னாக்கா, ஆம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்காங்க பாருங்க அதோ. அ அவர் கூட வந்து ஒரு 34 படங்கள், சினிமா படங்கள் வந்து உதவி ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணவர். நானும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான். பட் நான் சினிமாலலாம் ஃபோட்டோகிராஃபர் இல்ல. ஓகே, நம்மள பத்தி விட்டுடுங்க. இப்ப இதோ இருக்கார் பாருங்க. அந்த சங்கர் ராவ். ஆமா. பாருங்க அந்த தெரியுதுங்களா? அந்த ஃபோட்டோ. அவர் தான் பார்த்தீங்கன்னாக்க, ஏகப்பட்ட இதோ இந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் அவர் எடுத்த ஃபோட்டோ தான் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி ஏகப்பட்ட திஸ் ஃபோட்டோ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மாதிரி ஏகப்பட்ட ஏதோ சி திஸ் 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 ஃபோட்டோ. அப்புறம் மாதிரி அப்புறம் சி திஸ் ஃபோட்டோ. இது மாதிரி ஒரு 34 பிக்சர்ஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 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 40 இயர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நம்ம தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஈவன் தோ உலகம் சுற்றும் வாலிபனுக்கு வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து ஜப்பான், தாய்லாந்து எல்லாம் அவங்க கூடவே கூட்டிகிட்டு போயிருக்காரு. அவர் வந்து அப்புறம் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் கூட வேலை செஞ்சார் இல்லைங்களா, பணியாற்றிருக்கிறார் தானே. ஸோ அப்படிப்பட்ட அவர் நிறைய பேர் கூட அவர் வந்து பணியாற்றியிருக்காரு. அது விஜயகாந்த், சத்யராஜ், ராமராஜன், இந்த மாதிரி எஸ்பி முத்துராமன், பாரதி ராஜா, பாக்கியராஜ், மணிவண்ணன், இந்த மாதிரி பூம்புகார் 1960லேயே வந்து அவருடைய பயணம் தொடங்கப்பட்டிருக்கிறது. பட்டு ஏகப்பட்ட 34 படங்களுக்கு நான் தனி புகைப்பட கலைஞராக பணிபுரிந்துள்ளேன். மக்கள் திலகம் என்னை உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்றது நான் செய்த பாக்கியம். அதனால்தான் ஜப்பான், ஹாங்காங், தாய்லாந்து, சிங்கப்பூர், கோலாலம்பூர் ஆகிய நாடுகளுக்கு சென்று அரிய புகைப்படங்கள் எடுத்த தமிழ் திரைப்பட புகைப்பட கலைஞர் என்ற பெருமை எனக்கு வந்தது. மக்கள் திலகம் முதல்வர் ஆனது முதலில் நானும் மாமாவும் தான் புகைப்படம் எடுத்தோம். அந்த பெருமையும் எனக்கு உண்டு என்பதில் மகிழ்ச்சி. நான் கூறியது போல அந்த புகைப்படங்களை எடுத்த பெருமைக்கு உரியவர் நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்கள. ஆமாம், அவர் தான். ஆமாம், பெயர் வந்து சங்கர் ராவ், புகைப்பட கலைஞர், சென்னை. ஸோ அவரு தான் அவருடைய சில அவருடைய அனுபவங்கள் எம்ஜி ராமச்சந்திரன் கூட இருந்தார் இல்லைங்களா. அப்போ ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னாக்க, அந்த படம் என்ன படம் அது வருது இந்த ஒரு பத்திரிகையாளர் வந்து நடிகை லட்சுமியை பற்றி ஒரு கிசு எழுதுகிறாரு. அதே மாதிரி எம்ஜிஆரை பற்றியும் அந்த பத்திரிகை அந்த காலத்தில் எப்போது அந்த படம் பேர் வந்து இதயக்கனி. ஆமாம், அந்த படத்தில் இப்போது வந்து அந்த பத்திரிகையாளர் வந்து இது மக்கள் திலகம் வந்து ஜெமினி ஸ்டுடியோவில் நீரும் நெருப்பும் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு. அங்கே வந்து லக்ஷ்மி வந்து நடிகை லக்ஷ்மி இருக்காங்கல்ல, அவங்க வந்து இதயக்கனி படத்துக்காக சேம் அதே செட்டில் இருக்காங்க. அவங்கள அப்போது எம்ஜிஆர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து லக்ஷ்மி வந்து இந்த மாதிரி பத்திரிக்கைக்காரன் இப்படி கிசு எழுதிட்டான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எம்ஜிஆர்கிட்ட போய் அழுதுகிட்டே சொல்கிறாங்க அவங்க. அப்போ அப்படியா, ரைட் ஒன்று கவலைப்படாத, நான் கூட ராத்திரி படித்தேன் அந்த நியூஸை வந்து, நான் கூட ராத்திரி படித்தேன். ஸோ டோன்ட் வரி, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர் சொல்லி விட்டார். அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் ஒரு 12 மணி போல் அந்த பத்திரிகையாளர் யார் அந்த கிசு எழுதுகிறவன் ஸ்பாட்டுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரான். எங்கே வரான்? ஜெமினி ஸ்டுடியோ வரும்போது நான் சொன்னாக்கா, அப்போ இவர் சொல்கிறார், யார் நம்ம சங்கர் ராவ் சொல்கிறாரு. டைரக்டர், அந்த படத்துக்கு டைரக்டர் வந்து நீர் நெருப்பும் படத்துக்கு டைரக்டர் வந்து யார் பார்த்தீங்கன்னாக்கா நீலகண்டன். அப்போ வந்து இவர் சொல்கிறார், யார் டைரக்டர் நீலகண்டன், பாருங்களா ஒரு சமாச்சாரம் ஒன்று நடுகு போகுது பாருங்களேன் அப்படின்னு. ஏன்னா பிகாஸ் இது ஏன் அவருக்கு வந்து லக்ஷ்மி வந்து போனது மட்டும்தான் தெரியும், என்ன சொல்லியிருக்குன்ற விஷயம் தெரியாது. பட் மிஸ்டர் இவர் இருக்கிறார் பாருங்க, ஏ. சங்கர் ராவ், ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்ஸ் எம்ஜிஆர் அவர்களின் சின்ன சின்ன அசைவுகள் கூட அது எப்படி இருக்கும்,
அது என்ன மாரி ஒரு பலனை தரும்? அது எப்பேர்ப்பட்ட ஒரு ஆபத்தை நோக்கி செல்லப்போகிறது என்பது அக்கு வேறு, ஆணி வேறுன்னு சொல்லிட்டு அறிந்து வைத்திருந்த ஒருவர் தான் இந்த சங்கர் ராவ். புகைப்பட கலைஞராச்சே. ஒரு புகைப்பட கலைஞருக்கு எவ்வளோ பெரிய அழகான கண்கள் இருக்க வேண்டும். ஆமால்ல. அது கோடானு கோடி கண், கோடானு கோடி வாட் அது பேர் என்ன வாட் இஸ் இட்? கேமராக்களுக்கு இந்த கண்கள் சமம். ஆமா. ஒரு கேமரா அவன பெரிய என்ன பெரிய பிக்சல்ஸ் எடுத்துரும். நான் எடுத்திருக்கேன் 10,00,000 ஃபோட்டோஸ் மேல எடுத்திருக்கிறேன் நானு. மோர் தென் ஒரு 10,00,000 ஃபோட்டோஸ் எடுத்திருப்பேன். நான் சினிமா ஃபீல்டில இல்ல. அதனால யூ ஹேவ் டு மைண்ட் இன் யுவர் ஓகே. சினிமா படங்களில் அல்ல. இன்னும் சொல்லப்போனா திருமண ஃபோட்டோ நான் எடுத்ததே கிடையாது. ஐ டோன்ட் லைக் மேரேஜஸ். மேரேஜ் ஃபோட்டோ என் லைஃப்ல நான் எடுத்தது கிடையாது. ஐ நெவர் டேக். எந்த என் கேமரா இருக்குது 4,50,000 கேமரா என் கேமரா. பட் இட் நெவர் ஷூட். அந்த கல்யாணம் கட்டுக்கிறாங்கல்ல இந்த பொண்ணு மாப்பிள. ஐ நெவர் டூ. செய்யவும் மாட்டேன், செஞ்சதும் இல்லை. பிகாஸ் ஐ டோன்ட் லைக் தட் பீப்புள்ஸ். இந்த கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் எனக்கு பிடிக்காது. அவ்வளோ இயற்கை நம்ம கதையால் தான் நம்ம என் கண்கள் இயற்கையை மட்டும் தான் பார்க்கும். எந்த திருட்டு நாய்களையும் பார்க்காது. ஸோ அவர் பாருங்க என்ன நடக்க போகுது பாருங்கன்னு சொன்ன மாதிரி அதே மாதிரி அவர் ஒரு 12 மணிக்கு வராரு. அப்போ வந்து மணி 12 தான். 12 அந்த மாதிரி இருக்கும் போல இருக்குது. டைரக்டர் நீலகண்டன் அவர் வந்துட்டு ஷூட்டிங் அடுத்த காட்சி என்ன பண்ணலாம் செய்யலாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது இவங்க வரான் யார் திஸ் பகர் இந்த கிசு கிசு எழுதுகிறவன் அந்த உடனே போன டக்குனு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து நீலகண்டன் டைரக்டரை பார்த்து பிரேக் சொல்லுங்க அப்படின்றாரு. பிரேக் மீன்ஸ் வாட்? ஷூட்டிங் பிரேக் விட்ருங்க. ஐயோ மணி 12 கூட அவளையே அதுக்குள்ளே பிரேக்கா? விடுங்க பார்த்துக்கலாம் அது சொல்லிட்டு பிரேக் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் திஸ் பகர் இவங்க வரான் யார் அந்த அவங்க இப்போ அதான்ப்பா கிசு கிசு எழுதுகிற ராஸ்கல்ஸ் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறானுங்களா திருட்டு புறம்போக்குங்க. ஏகப்பட்ட புறம்போக்குங்க. இதுக்குன்னே நிறைய அது நாக்க போட்டு நின்றுன்னு இருக்கும். அங்கெல்லாம் போய் பார்த்தா தெரியும் கோடம்பாக்கம் பூரா இந்த மாதிரி நாய்கள் நிறைய இருக்குது. அது வேண்டாம். ஸோ இந்த கேரக்டர் வந்த உடனே அப்போ லக்ஷ்மி வேறு வந்து அழுதுட்டு போச்சு எம்ஜிஆர் கிட்ட. வந்தோடனே அழகாக நம்ம தலைவர் எப்பவுமே அப்படி நான் தோல் மேலே அப்படி கை போட்டாரு. அவன் எப்படி நல்லா இருக்கிறியா? சரிப்பா அது கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. உடனே அந்த ஓடுது அந்த மேக்கப் ரூம் இருக்குல்ல போன உடனே உள்ள தலைவரை உள்ளே அனுப்பிச்சிட்டு உள்ள போப்பா அப்படி உள்ளே அனுப்பிச்சிட்டு எம்ஜிஆருடைய உதவியாளர்கள் கதவா அங்கே நில் அங்கே நில் சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனால் ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட நோ சவுண்ட்ஸ், ஒன்றும் சத்தம் கித்தம் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஒன்றுமே யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்து கதவு மேக்கப் ரூமுடைய கதவு திறக்கப்படுது. அங்கேருந்து வந்து எம்ஜிஆர் வராரு. அவர் வெளியில் வராங்க. அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் வந்து அந்த எம்ஜிஆர் பற்றிட்டு ஏதோ ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த கிசு கிசு எழுதுறவங்களும் அங்கே இருக்கிறான். எப்பா நான் இருக்கும்போது அவரை பற்றி பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஏன் வாய் ஏன் பேச எம்ஜி ராமச்சந்திரனை பற்றி பேசலாம் உனக்கு என்ன? ஐயாப்பா ஒரு தடவை பட்டதே போதும்ப்பா ஒரு தடவை ஸோ வச்சு பின்னிடுவார் அவர். கேரக்டர் இஸ் லைக் தட். போட்டு பின்னிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சீப்பு எடுத்து கையில் கொடுத்து தலை வரிக்க செல்லம் தலை நல்லா அழகாக வாரிக்கிட்டியா கிராட் ஓடிப்போம். அதுதான் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். இந்த மாதிரி நிறைய அவரை பற்றி பேச வேண்டுமென ஏகப்பட்ட விஷயங்கள் பேசலாம். அதே ஒன்ஸ் அவர் வந்து இந்த படம் அந்த வாட் பிக்சர் மேன் தட் இஸ் இது ஏகப்பட்ட படங்கள் அதோ இருங்க வரேன். இது யார் தெரியுதா? இந்த பாருங்க அது சித்திஸ். இந்த ஃபோட்டோ கூட அவர் தான் எடுத்தார். யார் சங்கர் ராவ் தான் எடுத்தது. அங்கே நீங்கள் பார்க்கலாம் அங்கே முத்து இருக்கிறார். ஆமாம் கலைஞருடைய மூத்த மகன் முத்து இருக்கிறார். எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து இந்த அதிமுக அதிமுக கட்சி ஸ்டார்ட் பண்ணோடனே இவர் வந்து நான் உங்கள் கட்சியில் சேர்ந்துக்கிறேன் அப்படி சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார் நோ என் கட்சியில் நீ சேரக்கூடாது. அப்பா வந்து ரொம்ப ஃபீலிங் ஆகிடுவார். என்ன ஆகிடுவார்? அப்பா மீன்ஸ் கலைஞர் ரொம்ப ஃபீலிங் ஆகிடுவார். நான் வந்து உன்னை என் கட்சியில் சேர்த்துக்க மாட்டேன் ஓகேவா ஒன்று கோச்சிக்காத அந்த மாதிரி கேரக்டர் தான் எம்ஜிஆர். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் முத்து கூட யோசனை பண்ணார். ஆமாம்ல கரெக்டு தான் இல்லை ஆமாம் அப்பா தனிப்பட்ட கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு.
போய் நம்ம எப்படி சார் இது தப்பு தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். ஆமாம், எம்ஜிஆரும் கருணாநிதி அவர்களும் வந்து கோபாலபுரம் அவங்க வீட்டில் காரில் போய் இறங்கும்போது அங்கே மக்கள் வெள்ளம் அப்படி இருக்குது சொன்னால், அந்த மாதிரி மக்கள் வெள்ளத்தில் இருந்து கோபாலபுரம் கருணாநிதி அவர் வீட்டுக்குள்ளார போகிறதுக்கு மக்கள் இடைஞ்சில் இருப்பாங்கள்ல, ஒரே கூட்டம் இல்லை. இந்த புத்தகத்தில் இருக்கு, எவ்ரி திங் இஸ் இன் திஸ் புக். அவர் சொல்லியிருக்கார் இதெல்லாம். யார் சங்கர் ராவ் தான் சொல்கிறாரு. அதெல்லாம் சும்மா ரொம்ப லென்த்தாக இருக்குமே, வீடியோ பெருசாகிடுன்னு சொல்லிட்டு நான் அப்படி ஷார்ட் பண்ணி சொல்கிறேன். அப்போது அந்த மாதிரி கூட்டத்தில் வீட்டுக்குள்ளார கோபாலபுரம் வீட்டுக்குள்ளார கருணாநிதி வீட்டுக்குள்ளார போக வந்து மக்கள் இடைஞ்சலாக இருக்கும்போது அவர் நினச்சா தரத்தாருன்னா அவர் கையை பிடிச்சி இழுத்துன்னு போகலாம். இல்லை கும்பலை நவுருடா, ஐயோ அந்த பக்கம் போங்கடா, இந்த பக்கம் போடா அப்படி சொல்லலாம். அதை எல்லாம் காட்டிடலாம். அதை லடுக்கா அப்படியே வந்து கலைஞரை தூக்கி தோல் மேலே போட்டுக்கின்னு அந்த கும்பலெல்லாம் விலைக்கு விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போனவர் தான் எம்ஜி ராமச்சந்திரன். ஆனால் அதே எம்ஜி ராமச்சந்திரன் வந்து கலைஞருக்கு பண்ணாத கொடுமைகள் இல்லை. எத்தனையோ புத்தகங்கள் எங்களிடம் இருக்கிறது. நான் வந்து அரசியல்வாதி அல்ல, எனக்கும் அரசியலுக்கு ரவ கூட தொடர்பு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஐ ஹேட் அரசியலை போல் நான் இந்த உலகத்தில் எதையுமே ஆமாம் கல்லை கூட ரசிப்பேன், மண்ணை கூட ரசிப்பேன், காக்கா பீயை கூட ரசிப்பேன். பட் அரசியல் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. பட் எனக்கு பிடிக்கும், எம்ஜி ராமச்சந்திரன் பிடிக்கும், அவருடைய சினிமா படங்களை எனக்கு பிடிக்கும். அது மாதிரி ஸோ அதெல்லாம் நான் எதுவும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, 1 2 இல்லை. அது மாதிரி அந்த படம் ஒரு ஃப்ரீயாக ஒரு படம் நடிச்சு கொடுத்தாரு. அப்போ ஷூட்டிங் போகிறாரு மறுநாள் எங்கே உலகம் சுற்றும் வாலிபன் ஷூட்டிங்க்கு ஃபாரினுக்கு போகிறாரு. அப்போ ஃப்ரீயாக முரசொலி மாறனுக்காக ஒரு படம் எங்கள் தங்கமாக ஏதோ பிக்சர் அது அப்படி தான் நினைக்கிறேன், எங்கள் தங்கம் தான் நினைக்கிறேன். ஃப்ரீயாக ஆக்ட் பண்ணி ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் அவர்களும் ஃப்ரீயாக ஆக்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஆமாம், அவர் அமெரிக்காவில் ஷூட்டிங்கில் இது சாரி இது உலகம் சுற்றும் வாலிபன் ஷூட்டிங்கில் ஜப்பான்லேயே இங்கே இருக்கிறாரு. அப்போது இங்கே அந்த படம் வெற்றி அடையுது. இவர் கலைஞர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு எம்ஜிஆருக்கு, இந்த மாதிரி படம் செம்ம ஹிட்டு, நல்லா போகுது, ஓகே ஃபைன் சூப்பர் அப்படி பட எம்ஜிஆர் ஒரு 5 வருடங்கள் அந்த உலகம் சுற்றும் வாலிபன் படம் ஷூட்டிங் வந்து 5 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. அப்புறம் கட்சிகள் இதெல்லாம் பண்ணி அந்த படம் உலகம் சுற்றி வாலிபன் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கருணாநிதி அவர்கள் செய்யாத சதிகள் இல்லை. இதையெல்லாம் வந்து எம்ஜிஆர் எப்போவுமே அவரை சுற்றி ஒற்றர்கள் இருப்பார்கள். அப்போ உளவுத்துறை அவரை சுற்றி எப்பொழுதுமே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவர் கழுகு போல ரொம்ப பேர் வந்து அவரை கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். ஆமாம், அப்போ அந்த படம் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை எந்த தியேட்டர்லையும் ரிலீஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக என்னமோ அந்த மொத்த ரீலையும் கொளுத்துறதுக்கெல்லாம் கருணாநிதி என்னமோ திட்டங்கள்லாம் போட்டு வச்சுருந்தார். அதெல்லாம் அறிந்து கொண்ட எம்ஜிஆர் அந்த படத்தை நேராக ஐ திங்க் கல்கட்டாவா பாம்பேவா தெரியல, அங்கே போய் கலரிங் பண்ணி அப்படியே பண்ணி சென்னைக்கே அந்த ஃபிலிம் ரோல் வரல, நேரடியாக அப்படியே மதுரை காமிச்சு மதுரையில் யாருமே எதிர்பாராத அளவுக்கு யாருக்குமே தெரியாத அளவுக்கு உலகம் சுற்றும் வாலிபன் படம் மார்னிங் ஷோ வந்து ஓடிட்டு இருக்கு. அப்போது இவர் நம்ம கலைஞருடைய கையால் யாரோ ஒரு பேர் தெரியல எனக்கு, அவர் வந்து கேள்விப்பட்டு அறிந்து கொண்டு தழுவுறேன் உலகம் சுற்றும் வாலிபன் படம் ஓடியில் இருக்குது தலைவில் தேட்டரில். என்னது உலகம் சுற்றும் வாலிபன் படம் தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கா? நீ என்ன பிடிக்கிட்டு இருந்த? அந்த படத்தை வெளியிடக்கூடாது, அதை கொளுத்தணுன்றதான நம்ம பிளான் இப்படி பண்ணி விட்டுட்டியே, இப்படி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. என்ன ஆமாம், எம்ஜிஆர் டைரக்ட் பண்ண படம், மிக அற்புதமான படம். உலகம் சுற்றும் வாலிபன் போல ஒரு படத்தை ஒரு ஆளும் செய்ய முடியாது. அது மாதிரி தான் நாடோடி மன்னன், அப்புறம் அடிமை பெண், இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள். எம்ஜி ராமச்சந்திரன் அவர் வந்து நான் சொல்லுவேன் அடிக்கடி, ஆமாம், புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக, இந்த மாதிரி ஏழை என்று வாழ்ந்து கொண்டிருந்தவர். ஸோ நான் ஏன் இன்றைக்கி இந்த டாப்பிக்கை எடுத்துகிட்டு நான் பேசுகிறேன்னு சொன்னாக்க, பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரசியல் ஆடுகளும் ரொம்ப கேவலமாக இருக்குது. நவடேஸ் சொல்கிறேன், டுடே மேன். இன்றைக்கி நான் ஜனவரி 31 இன்றைக்கி. ஆமாம், 2025. நான் எப்போவுமே தேதியை சொல்லிவிடுவேன். எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் எவனும் தேதியெல்லாம் சொல்ல மாட்டான். இந்த இதை பார்ப்போம்ல, நிறைய சேனல்ஸ் எல்லாம் நடத்தினுக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு சேனல், அந்த கட்சிக்காரங்க ஆளுக்கு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. ஒரு சேனலும் போனி ஆகாது, ஒரே ஒரு சேனல் கூட போனி ஆகாது. அதுக்காக தான் நான் யூடியூப்புக்கு கூட ஒரு மேட்ரு எழுதி வச்சுருக்கேன்.
யூடியூப் இருக்காங்கள்ல, யூடியூப் அந்த டீமு, அந்த நிர்வாகம் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று தனிப்பட்ட ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ, பெரிய வீடியோ நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லி ஷார்ட்டாக ஒரு விஷயம் இருக்கு. அதை அப்புறமா அடுத்த வீடியோவில் பண்ணி போடுறேன். ஸோ நான் சொல்ல அந்த விஷயத்த சொல்லிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மக்கள் இருக்கான் பார்த்தீங்களா, மதிக்கெட்டவன் அவன். நான் எப்பவுமே மக்களை எச்சைங்கன்னு தான் சொல்லுவேன். ஆமாம், நான் அரசியல்வாதியோ அவனையோ இவனையோ எல்லாம் நான் வந்து பெருசாக தப்பாக பேச மாட்டேன். அவங்கள விடுங்க, அவனுங்க நம்ம லிஸ்ட்லேயே கிடையாது. நான் மக்களுக்கு தான் எப்பவுமே பயங்கரமாக தப்பாக திட்டுவேன், பயங்கரமாக திட்டுவேன். அதுவும் பெற்றோர்கிட்ட செமையாக திட்டுவேன். ஏன்னா இப்போ ஒரு பெற்றவன் தான்ப்பா ஒரு தலைவன், குடும்ப தலைவன் அவன் தான் சொல்கிறேன். அடுத்தது சமூக தலைவன், மயிர் தலைவன், அந்த தலைவன் இந்த தலைவன், தலையே இல்லாதவன், அவனு கூட ஒரு குடும்ப தலைவன், பெற்றோர், அவன் தான் இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியம். மாதா பிதா குரு தெய்வம் தான் சொல்கிறோம். அப்படிப்பட்ட இந்த புறம்போக்கு பெற்றோர்ஸ் இருக்கானே, பிள்ளைகளெல்லாம் பெற்று ரோட்டில் போட்டுறானே புறம்போக்கு, எப்படி வேணா பேசுவான். நாக்கு இருக்குல்ல, அது எப்படி வேணா காலைல ஒன்று பேசுவான், மத்தியானம் இல்லை நான் அப்படி பேசவே இல்லையே அப்படின்வான். ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு இடத்துக்கு என் திருவள்ளுவர் இருக்காரு, நம்ம திருவள்ளுவர் மாபெரும் மாபெரும் பெருந்தொகை பொதுமறை, உலக பொதுமறை, அவரை பற்றியே 1920 ஒரு 40 வரைக்கும் அவ்வளோ கேவலமாக பேசினானுங்க. திருவள்ளுவர் அங்கே மலம்லாம் சொன்னானுங்க. அதே மக்கள் தான், அந்த திருட்டு ராஸ்கல்ஸ் தான். அப்புறம் 1940 60 வரைக்கும் இப்போ பெரியாரை என்னென்னமோ கேவலமாக பேசுகிறாங்கல்ல, போட்டி பேசுனானுங்க. நல்லா கேட்கணுங்க. 1920 1940 வரைக்கும் நீங்கள் போய் பாருங்க, எவ்வளோ புஸ்தகங்கள், அது ஹிஸ்ட்ரி கூகுள் எவ்வளோ கிடக்குது, புரியுதுங்களா? நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். 1920 40 வரைக்கும் திருவள்ளுவர் அவர்களை வந்து அவ்வளோ கேவலமாக பேசினானுங்க. எல்லாம் அரசியல் திருப்பி பசங்க தான். அப்புறம் அதே 40 1920 40 வரைக்கும் அவரை கேவலமாக பேசினானுங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த 40 60 வரைக்கும் பெரியாரை அப்படி பேசுனானுங்க. பெரியாரை செம்ம, அதுதான் உலகம் பெரிய அந்த அளவுக்கு. நமக்கு தேவையில்ல, அவங்கள பற்றிலாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. எனக்கு திருவள்ளுவரும் தேவையில்ல, பெரியாரும் தேவையில்ல, எனக்கு நான் தான் தேவை. நான் போய் உழைச்சாதான் எனக்கு சோறு. எந்த கமநாட்டியும் எனக்கு 5 பைசா கொடுக்க போகிறது. நான் அவர்களை பற்றி பேசுவதில்லை. எம்ஜிஆர் எனக்கு பிடிக்கும், அவர் பேசும். பட் நான் அரசியல்வாதி இல்லை, அதனால நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அரசியல் சுத்தமாக எனக்கு பிடிக்காது. இன்னும் எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் நான் ஓட்டே போடலைன்னா பார்த்துங்களேன். கடைசியாக ஆமாம், அவர் 1987 இறந்து போனார். என் பையன் அந்த வருஷம் பிறந்தான். அவனும் இல்லை, அவனும் 25 வயசில் இறந்து போயிட்டான். அவன் இறந்த ஒரு 15 வருஷம், அது ஒரே பையன்தான். ஸோ அவர் உயிரோடு இருந்தப்போ நான் ஓட்டு போட்டேன். அதுக்கப்புறம் ஆயிடுச்சு 35 வருஷமும் 36 வருஷமும் ஆகுது, நான் ஓட்டு போடவே இல்லை. இந்த விரல்கள் இருக்கு இல்லையா, இந்த விரல்களில் இந்த கருமையா கருப்பு மையா மயில் மை, அந்த மயில் போட மாட்டேன், புரியல, போட மாட்டேன். தேசம் மயிர் மண்ணங்கட்டி லொட்டு கிட்டுன்னு எங்கிட்டலாம் எவனும் பேசக்கூடாது. நான் கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், கேமரா எனக்கு சோறு போடுது, புரியுதா? அதுக்காக தான் இந்த நாய்ங்களை இந்த கல்யாண ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டேன். இந்த கம்நாட்டிங்க ஃபோட்டோ எடுக்க சொல்ல கூட எனக்கு தெரியும். எனக்குன்னு சில ஆர்டர்ஸ் இருக்குது. அப்போதும் அதை வச்சுட்டு நான் பழுப்பு நடத்திட்டு இருப்பேன். ஒரு மயிறு இல்லைனாலும் நான் பேசுகிறதே எடுத்து நானே எடிட் பண்ணி நானே போட்டு நானே கூட ரசிச்சுப்பேன். மயிறு வியூஸ்க்கெல்லாம் கூட ஆசைப்படுறவங்க கிடையாது. அது யூடியூப்புக்கு ஒரு 10 டீமுக்கு ஒரு வீடியோ பண்ணி வச்சுருக்கேன், அப்புறமா பண்ணுறேன். ஸோ நான் எதை பற்றி சொல்ல வரேன், சுழற்சி, கால சுழற்சின்றது என்ன தெரியுமா? நிலவு இருக்கே, அது ஆடை கட்டி கொண்டு வருவது இல்லை. சூரியன் இருக்கே, அது ஆடை போட்டு கொண்டு வருவது இல்லை. இப்படி தான் காற்று, நீர், நிலம், நெருப்பு எதுவுமே ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும் இல்லை. ட்ரெஸ்ஸு போடாமல் பிறந்தவன் மனுஷன். மிருகங்கள் கூட சிலவது வந்து ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் பிறகுது. என்ன மிருகம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பிறகுதா? அது அவன் லூசு பூமர் அப்படின்னு நினைக்கலாம். பெரிய மிருகம், ஆடு மாடு எல்லாம் ட்ரெஸ்ஸோடு தான் பொறுக்குது. எப்படின்னு கேட்குறியா? நீ தைச்சி கொடுத்த ட்ரெஸ் அது போலடா புறம்போக்கு. அது பிறக்கும்போது ட்ரெஸ்ஸோடு தான் பிறகுது. அப்புறம் நீ என்ன பண்ணுற, உன் ஈன புத்தியை வச்சு அதை அடித்து அதை ஒரு வழி பண்ணி அதை உப்பு கண்டமா மயிர் கண்டமா ஏதோ ஒன்று போட்டு அதை தோலை உரித்து ட்ரம்ஸுக்கு யூஸ் பண்ணுற. கோட்டுங்க தைச்சி போட்டுக்கிற செம்மறி ஆடுகள் பாரு, பிறக்கும்போது துணி இல்லாமல் பொறுக்குது. ஆனால் செத்து போச்சுன்னா அதோடைய தோலை உரித்து கோட்டு செஞ்சுக்கிறேன், என்னமோ பண்ணுறேன். மயிருக்குது, இந்த மயிரை வச்சு திருப்பதி கோயில் கோடி கோடி காசு சம்பாதிக்குது.
திருப்பதி கோயில் அந்த உலகமாக பெரிய 700 என்னமோ பெரிய அந்த 1 கிலோ ஐயோ 1 டன்னு நகை போட்டுங்கிறாராம் பெருமாள். 1 டன் நகை. அந்த 1 டகை அந்த ஏழை மகள்களை எத்தனையோ எவ்வளோ கோடிப்பா, 788 கோடியோ என்னமோ அந்த சொத்து. அதற்கு அந்த மலை கிளாலாம் வந்து சொத்து. ஆனால் அந்த அந்த தெலுங்குக்காரன் ஒரு காலேஜ் நடத்துகிறானா பார்த்தோன்னா கிடையாது, ஒரு ஸ்கூல் நடத்துகிறானா பார்த்தோன்னா கிடையாது. மக்களுக்கு பயன்படக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அது இப்போ கல்யாண மண்டபம் வச்சுக்கணும், கல்யாண மண்டபம் கல்வி கல்யாணம் கட்டுவான், நாளைக்கு தாலியை அறுத்துட்டு வேறு கூட போடுவான். அந்த ஏகப்பட்ட கல்யாண மண்டபம் வச்சுனுங்கிறானுங்களாம். அப்புறம் ரூம்ஸுங்க விடுவானுங்களாமா. ஒரு நாளைக்கு என்னமோ எத்தனையோ லட்சம் பக்தர்கள் போகிறானா. எனக்கு அருமமாக ஏதோ போங்க, பட் அவ்வளோ ஏதோ எவ்வளோ ஆமாச்சு நான் சொன்னேன். 1 டன் கிலோவான் அந்த 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 பொம்மை சிலை. அதுக்கு ஏழைக்கு கொடுத்தா மனசார போட்டுட்டு போவான். என்னமோ 700 சில்லறை கோடியோ என்னமோ சொத்தான். ஆமாம் இந்த உலகத்தில் 800 கோடி பேர் என்னமோ தான் இருக்கான். எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தா கூட அவன் வாழ்வான், அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு நல்ல அந்த திருப்பதி கோயிலில் வர வருமானம் இருக்குதுல்ல, வேட்டிக்கன் சர்ச்சுக்கு அப்புறம் அடுத்த வருமானமே என்ன சொல்கிறாங்க. நமக்கு எதாவது சம்பாரிச்சா சம்பாதிக்காமல் போனால் என்ன, பட் ஏழைகள், ஆமாம் ஏழைகள் வயிற்றில் அடித்து வாழற இந்த நாதாரி மக்கள் விட்ரு. ஆனால் குழந்தைங்களை பெத்த குழந்தைங்களை நடு ரோட்டில் விட்றானுயா. என்ன மனுஷன் நீங்களாம். உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வம் எது என்னவென்றால் அது பிள்ளை செல்வம். தாம் பெற்ற பிள்ளைகளை நல்லா தெரியும் பண்ணுற பாவம் எல்லாம் பிள்ளைங்களை போய் சேரும்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் ஜால்ரா பசங்க காசுனா என்ன வேணால் பண்ணுவீங்களா, ஹேடப்பாவீங்களா. அதெல்லாம் இன்றைக்கி வந்து உலகம் அழியும் நிலைக்கு கொண்டு வந்துட்டிங்களே. சரி, அதான் கால சுழற்சி. எதை பற்றி சொல்கிறேன்னா, இன்றைக்கி இந்த பெரியாரை பற்றி பேசுகிறார்கள், திருவள்ளுவரை பற்றி பேசுகிறார்கள், ட்ரம்ப்பெல்லாம் பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குதா? தபுளோண்டு தகுதி உண்டா? அவர் ஜீசஸ் என்னை காப்பாற்றினார், இல்லீகல் இமிகிரன்ஸால் என் நாடு நாசமாக போச்சு, என் நாட்டு மக்கள் வேலை இல்லாமல் பிச்சை எடுக்கிறான் நடுவில் 50 மாகாணங்கள்லையும், ஜீசஸ் என்னை காப்பாற்றினார். நான் என் நாட்டு மக்களுக்கு, என் வேலை இல்லாத மக்களுக்கு நான் வந்தே தான். அவர் ஒன்றும் அமெரிக்காவுக்கு, அதான் ரெட் இண்டியன்ஸுங்க வாழ்ந்த ஊர் அது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமெரிக்காவில் உள்ள டொனால்டு ஜான் ட்ரம்பட், யார் டொனால்டு ஜான் ட்ரம்பட், அவரை போய் கோமாளின்றான், இதுன்றான். நான் நேற்றோ என்னமோ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அவருடைய ஹோட்டல் இருக்குல்ல, இங்கே லாஸ் வேகாஸ் தான் நினைக்கிறேன், ட்ரம்ப் டவர் அவர் ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்கு முன்னால் அந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த டிராஃபிக்கில் நின்று அந்த விஷ் பண்ணுறதெல்லாம் இருக்கும். ஹாய் பியூட்டிஃபுல், ஹாய் வண்டர்ஃபுல், ஹாய் பியூட்டிஃபுல், ஹாய் கிரேட். அதுதான் அழகு. யாரை பார்த்தாலும் அவர் ஒரு வார்த்தை சொல்வார். எல்லாருக்கும் முடியும், பிச்சைக்காரன் வாழலாம், கை குலுக்குவார், டான்ஸ் போடுவார், எல்லாமே பண்ணுவார். இஸ் அ மேன் ஆஃப் காட். சனியம் பிடிச்சவன் ஒரு நாள் டான்ஸ் ஆட முடியுமா, பாட முடியுமா, நடிக்க முடியுமா? சொறி பிடிச்ச ராஸ்கல்ஸ். தயவு செஞ்சு சொல்கிறேன், டொனால்டு ஜான் ட்ரம்ப் பற்றி இகழ்ந்து பேசுபவர்கள், அப்புறம் எம்ஜிஆர் அவர்களை இகழ்ந்து பேசுகிறவர்கள் இந்த ஜென்மம் இல்லை, 1000 ஜென்மத்துக்கு நீ பிச்சை எடுப்ப. செருப்பாலே உன்னை, உன் குடும்பத்தை, உன் குழந்தைங்களை இயற்கையை அடித்து தோட்டிடும். பார்த்துங்க, இதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ டோன்ட் டாக் அபவுட் டொனால்டு ஜான் ட்ரம்ப்பை பற்றி பேசாதீங்க, எம்ஜி ராமச்சந்திரனை பற்றி பேசாதீங்க. பண்ண பாவத்துக்கெல்லாம் பின்னால் நிற்குது இயற்கை. ஊரெல்லாம் எரியுது, உலகெல்லாம் எரியுது, எங்கே பார்த்தாலும் சண்டை. அந்த சண்டையும் ட்ரம்ப்பு தான் எடுத்துருக்கிறார். அவர் ஊரில் போய் அவங்க ஊரில் உக்காந்துன்னு இல்லீகல் பீப்புள்ஸ் திருட்டு பணம் பண்ணி நாசம் பண்ணுற அயோக்கிய நாய். உன் ஊரில் இருக்கிற உன் குழந்தைங்கள தெருவில் விட்டுவேன், உன் ஊர்லேயே உன் நாட்டிலே நீ பெரிய அறிவாளின்ற புடுங்கி தானே. இங்கே எவ்வளோ ஏழைகள் இருக்காங்க, கம்பெனி தொடங்கு, அந்த ஏழைகளுக்கெல்லாம் வேலை கொடு,
அவங்களெல்லாம் பார்க்க தோள் மேலே எம்ஜி ராமச்சந்திரன் கருணாநிதி அப்பேற்பட்ட அவருக்கு துரோகி அவர் தோள் மேல் போட்டுக்கொண்டு அந்த கும்பல்லேருந்து அப்படியே விலகி விலகி அப்படியே எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சார். படிக்க முடியுது. அப்பேற்பட்ட கிரேட் மேன். அவரை பற்றி தப்பாக பேசுறது, யாரை பற்றி நீங்கள் தப்பாக பேசலை சொல்லு? காலையில் தப்பாக பேசுவா, சாயங்காலம் அவன் கூட போய் சாராயம் குடிப்பேன். சுழற்சி சைக்கிள் தான், சைக்கிள் சக்கரம் இருக்குதுல்ல, அப்படி தான் இரவு பகல். அப்புறம் பணக்காரன் ஏழை, அப்புறம் அறிவாளி அறிவு இல்லாதவன். இது ஒரு சுழற்சி, கால சக்கரம் அப்படி தான் சுழறும். சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொள்பவன் மனிதன் என்கிறது ஞானம். ஒரு பச்சோந்தி மாறத்துக்கு மாறம் தன்னுடைய கலரை மாற்றிக்கொள்ளும். அப்படி தான் அந்த சூழ்நிலைக்கு ஆமாம் ஒருத்தருக்கு ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லிட்டா நீ அதை அப்படியே பிடிச்சிப்பிய. ஆனால் வேணாம், சாவ போகிறீங்க, ரொம்ப காலம் மோசம், நியாயத்துக்கு மோசம். அதனால் இந்த பொய் பேசி ஏமாற்றி ஆட்டையை போட்டு தின்னலாம், அவன் வயிற்றுச்சில் வாங்கி கட்டிக்கலாம் நினச்சி தயவு செஞ்சு வாழாதீங்க. உன் பிள்ளைகள் தான் உன்னுடைய சொத்து, அதை மட்டும் மறந்து விடாதீர்கள். உன் பிள்ளைகள் அந்த உலகத்திலேயே மாபெரும் சொத்து என்றால் அது உன்னுடைய பிள்ளைகள். அது பசி பட்டினியோட அதை ரோட்டில் விட்டுட்டு நீ இந்த நக்கிறது சப்புறது வேலைலாம் பண்ணிக்கிட்டு திரிஞ்சன்னா டெஃபினட்லி கண்டிப்பாக நீ அழிச்சு போயிடுவேன். உன்னை யாராலையும் ஜீசஸ் சொல்கிறார், அவர் தன்னுடைய சிலுவையில் அவர் அடைஞ்சிருக்கும் போது கூட சொல்கிறார். என்ன தெரியுமா சொல்கிறாரு? என்ன சொல்கிற, சிலுவையில் அறியுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் போகுது, கைகள் இந்த மூட்டுக்கள் இந்த இடுப்புலாம் அப்படியே உடையுது, ரத்தமாக கொண்டு தலையெல்லாம் தொங்கி போச்சு. அப்படியே லைட்டாக அப்படியே தலையை தூக்கி சொல்கிறாரு, என் தகப்பனே என் தகப்பனே ஏன் என்னை கைவிட்டாய். நான் சொல்கிறாரு, என் தகப்பனே ஏன் என்னை கைவிட்டாய். இவர்கள் இன்னதென்று தெரியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியுங்கள் அப்படின்னாரு இயேசுநாதர். இப்பேற்பட்ட மாமனிதர் மன்னிக்க சொல்கிறார். தன்னை சிலுவையில் இன்னும் கொஞ்சம் நேரங்களில் சாக போகிறார். சொல்கிற ரத்தம் ஒழுக சொட்ட அவர் தன்னுடைய தகப்பன் கிட்ட கேட்குறாரு, என் தகப்பனே ஏன் என்னை கைவிட்டாய். இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியுங்கள் அப்படி சொல்கிறார். மாபெரும் மனிதன், கடவுள்லாம் கிடையாது. ஜீசஸ் இஸ் அ மேன், அவர் ஒரு மனிதன். ஸோ நான் அவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மனிதர் வாழ்ந்த இந்த உலகில் உங்களை மாதிரி அயோக்கியர்கள் வாழ்கிறீர்களே. பெத்த குழந்தைய அது இன்றைக்கே அதுக்கு ஊடு இல்லை, வாசல் இல்லை, சோறு இல்லை, நாளைக்கு அதுக்கு கல்யாணம் ஆகி அதுக்கு புள்ளப்பெற்று இனிமேலாவது ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிரியாணி கீட்டுன்னு நீ வாழ்ந்த காலம் போதும், சாவப்போகிற வயசாயிடுச்சு. பிள்ளைகள்லாம் இன்றைக்கி ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க. சில குழந்தைகளிடம் நான் பேசுகிறேன், அவ்வளோ அழகாக ஆங்கிலம் பேசுது, அவ்வளோ திறமையாக இருக்கிறார்கள். நீ நினச்சின்னு இருக்கிற ஊரை ஏமாற்றி வலையில் போட்டுடலாம், எல்லாம் இனிமேல் எழுகாது. திருந்து அல்லது இயற்கை உன்னை நிறுத்திடும். சரி, ஓகே, அது அப்போ தான் பேசியிருக்கேன். உன்னால் முடிஞ்சது நீ பார்த்துக்க, புரியுதா? தேங்க்யூ. புதுடெல்லி, ஜான்வரி 31, 2025. இரு அவைகளில் ஜனாதிபதி உரை. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாடாளுமன்றம் இன்று கூடுகிறது. நாளை மத்திய பட்ஜெட் தாக்கல். புதுடெல்லி, ஜான்வரி 31, 2025. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆண்டின் தொடக்கத்தில் நடைபெறுகிறது. ஆண்டின் முதல் தொடர் என்பதால் ஜனாதிபதி உரையுடன் இந்த தொடர் தொடங்குவது வழக்கம். நிர்மலா சீதாராமன் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் தொடர் இன்று வெள்ளிக்கிழமை தொடங்குகிறது. இதில் இரு அவைகளின் கூட்டத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ள 2025-2026 நிதி ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் நாளை சனிக்கிழமை தாக்கல் செய்கிறார். வக்பு வாரிய திருத்த மசோதா. இதைத் தொடர்ந்து ஜனாதிபதி
உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் இரு அவைகளிலும் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். பின்னர் இந்த தீர்மானத்துக்கு பிரதமர் மோடி அளிக்கும் பதில் உரையுடன் அடுத்த மாதம் பிப்ரவரி 13ஆம் தேதி பட்ஜெட் தொடரின் முதல் பகுதி நிறைவடைகிறது. பட்ஜெட் தொடரின் இரண்டாவது பகுதி வருகிற மார்ச் மாதம் 10ஆம் தேதி முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடக்கிறது. இதற்கிடையே இன்று தொடங்கும் பட்ஜெட் தொடரில் பல்வேறு புதிய மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதில் முக்கியமாக வக்பு வாரிய திருத்த மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மசோதா எதிர்கட்சிகளின் எதிர்ப்பு காரணமாக நாடாளுமன்ற கூட்டக்குழு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டு இருந்தது. புதிய மசோதாக்கள் அங்கு பல்வேறு திருத்தங்கள் போடப்பட்டு குழுவின் அறிக்கை நேற்று மக்களவை சபாநாயகரிடம் தாக்கல் செய்யப்பட்டு உள்ளது. இந்த திருத்தங்களுடன் மசோதா இந்த தொடரில் தாக்கல் செய்யப்படுகிறது. அத்துடன் முஸ்லிம்கள் வக்பு ரத்து மசோதாவும் தாக்கல் ஆகிறது. இதை தவிர 3 புதிய மசோதாக்களை இந்த தொடரில் தாக்கல் செய்ய மத்திய அரசு பட்டியலிட்டு உள்ளது. அதன்படி விமான தளவாட நலன்கள் பாதுகாப்பு மசோதா, திரிபுவன் சர்க்காரி பல்கலைக்கழக மசோதா மற்றும் குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் மசோதா போன்ற மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளன. மேலும் நிதி மசோதா 2025 மானிய கோரிக்கைகள் மற்றும் ஒதுக்கீடு மசோதாக்களும் இந்த தொடருக்காக அரசு பட்டியலிட்டு உள்ளது. அனைத்து கட்சி கூட்டம். எனவே நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்காக மத்திய அரசு நேற்று அனைத்து கட்சி கூட்டம் நடத்தியது. இராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் 36 கட்சிகளைச் சேர்ந்த 52 பேர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பட்ஜெட் தொடரின் நிகழ்ச்சி நிரல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கட்சிகள் எழுப்ப இருக்கும் பிரச்சனைகள் குறித்தும் கேட்கப்பட்டது. இதில் மத்திய மந்திரிகள் ஜே.பி. நட்டா, கிரண் ரிஜிஜு, பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்களான ஜெய்ராம் ரமேஷ், கௌரவ் கோகாய் காங்கிரஸ், டி.ஆர். பாலு திமுக, சுதீப் பந்தோபாத்யாய், டெரிக் ஒபிராயன் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கும்பமேளா நெரிசல் விபத்து. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற விவகாரத்துறை மந்திரி கிரண் ரிஜிஜு கூறியதாவது: அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற தலைவர்கள் கும்பமேளா நெரிசல் உள்பட சில பிரச்சனைகளை எழுப்பினர். அவற்றை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தினர். எந்த பிரச்சனைகளை விவாதத்துக்கு எடுக்க வேண்டும் என்பதை நாடாளுமன்ற அலுவல் ஆய்வுக்குழுவினர் முடிவு செய்வார்கள். எனவே பட்ஜெட் தொடரை சுமூகமாக நடத்த அனைத்து கட்சியினரும் ஒத்துழைக்க வேண்டும். இவ்வாறு கிரண் ரிஜிஜு கூறினார். இந்தியா கூட்டணி திட்டம். இதற்கிடையே காங்கிரஸ் தலைவர் பிரமோத் திவாரி கூறுகையில், பட்ஜெட் தொடரில் சாதாரண மக்களின் அனைத்து பிரச்சனைகளையும் இந்தியா கூட்டணியாக இணைந்து எழுப்புவது என எதிர்க்கட்சி தலைவர்கள் முடிவு செய்துள்ளனர். வேலையில்லா திண்டாட்டம், விவசாயிகளின் துயரம் உள்ளிட்ட பிரச்சனைகள் இந்த தொடரில் எழுப்பப்படும் என்று கூறினார். கும்பமேளா நெரிசல், விவசாயிகள் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் மத்தியில் நடைபெறும் பட்ஜெட் தொடரில் எதிர்க்கட்சிகளால் பெரும் புயல் கிளம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாஷிங்டன், ஜனவரி 31, 2025. வாஷிங்டன் நகரில் விபத்துக்கு உள்ளான விமானமும் ஹெலிகாப்டரும் விழுந்த போமேக் ஆற்றில் மீட்பு பணி நடைபெற்றதை படத்தில் காணலாம்.
அமெரிக்காவில் நடுவானில் பயங்கரம். இராணுவ ஹெலிகாப்டருடன் விமானம் மோதி 67 பேர் பலி. இதுவரை 28 உடல்கள் மீட்பு. வெள்ளை மாளிகை, வாஷிங்டன். ரொனால்டு ரீகன் விமான நிலையம் விபத்து நடந்த பகுதி. போடோமேக் 6. விமான விபத்து நடைபெற்ற இடத்தை விளக்கும் வரைபடம். வாஷிங்டன், ஜனவரி 31, 2025. அமெரிக்காவில் நடுவானில் விமானமும் இராணுவ ஹெலிகாப்டரும் மோதிய பயங்கர விபத்தில் 67 பேர் பலியானார்கள். இதுவரை 28 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டு உள்ளன. விமானம் இராணுவ ஹெலிகாப்டர் மோதல். அமெரிக்காவின் கேன்சாஸ் நகரில் விசிட்டா பகுதியில் இருந்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் ஜெட் விமானம் வாஷிங்டன் நோக்கி புறப்பட்டது. அந்த விமானத்தில் 60 பயணிகள் மற்றும் 4 பணியாளர்கள் இருந்தனர். விமானம் வாஷிங்டன் நகரில் உள்ள ரீகன் விமான நிலையத்தில் தரை இறங்குவதற்காக போடோமேக் ஆற்றின் மீது பறந்தது. விமானம் தரை இறங்குவதற்கான அனுமதியும் விமானிக்கு வழங்கப்பட்டதால் விமானம் தரை இறங்குவதற்கான முயற்சியில் இருந்தது. அப்போது வேர்ஜீனியாவிலிருந்து அமெரிக்க இராணுவத்துக்கு சொந்தமான சிக்கோஸ்கி H-60 வகையை சேர்ந்த ஹெலிகாப்டர் அதே வான் பாதையில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தது. அந்த ஹெலிகாப்டரில் 3 இராணுவ வீரர்கள் இருந்தனர். சற்றும் எதிர்பாராத நேரத்தில் பயணிகள் விமானம் இராணுவ ஹெலிகாப்டருடன் பயங்கரமாக மோதியது. 28 உடல்கள் மீட்பு. இதனால் விமானமும் ஹெலிகாப்டரும் தீ பிழம்பை கக்கியபடி போடோமேக் ஆற்றில் விழுந்தன. விபத்து நடந்த இடம் அமெரிக்க நாடாளுமன்ற கட்டிடம் அமைந்துள்ள இடத்துக்கு அருகே உள்ளது. உள்ளூர் நேரப்படி நேற்று முன்தினம் இரவு 9 மணிக்கு நடந்தது. இந்திய நேரப்படி நேற்று காலை 7:30 மணி. விபத்து பற்றிய தகவல் அறிந்ததும் போலீசாரும் மீட்பு படையினரும் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றனர். உடனடியாக அங்கு மீட்பு பணி தொடங்கியது. ஆற்றில் விழுந்த விமானத்தில் இருந்தவர்கள் நிலை பற்றி உடனடியாக தெரியாத நிலையில் தண்ணீருக்குள் தேடும் பணியை மீட்பு படையினர் தொடங்கினர். 300க்கும் மேற்பட்ட மருத்துவ குழுக்களும் அங்கு விரைந்து உள்ளனர். தேடுதல் பணியில் இராணுவத்தினரும் ஈடுபட்டு உள்ளனர். ஆற்றில் இருந்து 28 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. தொடர்ந்து மீட்பு பணி நடந்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அதே நேரம் விமானத்தில் இருந்த 64 பேரும் ஹெலிகாப்டரில் இருந்த 3 இராணுவ வீரர்களும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பு மிகவும் குறைவு. அவர்கள் அனைவரும் பலியாகி இருக்கலாம் என்று மீட்பு பணியில் ஈடுபட்டு உள்ள தீ அணைப்பு படை தலைமை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஸ்கேட்டிங் வீராங்கனைகள். விபத்துக்குள்ளான விமானத்தில் சில ஸ்கேட்டிங் வீராங்கனைகளும் அவர்களது பயிற்சியாளர்கள் மற்றும் பெற்றோரும் பயணித்ததாக கூறப்படுகிறது. அவர்களின் நிலை என்ன என்று தெரியவில்லை. இது தொடர்பாக ஸ்கேட்டிங் பயிற்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவரிக்க முடியாத சோகத்தில் நாங்கள் மிகவும் துயரம் அடைந்துள்ளோம். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை எங்கள் இதயத்தில் வைத்துள்ளோம் என்று கூறப்பட்டுள்ளது. ட்ரம்ப் இரங்கல். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து உடனடியாக தகவல் எதுவும் இல்லை. அதே நேரம் ரீகன் விமான நிலையத்தில் இருந்து விமானங்கள் புறப்படுவதும் தரை இறங்குவதும் நிறுத்தப்பட்டன. இது பற்றி கொலம்பியா மாவட்ட மேயர் முரியல் பவுசர் கூறுகையில், மீட்பு பணி நடந்து வருகிறது என்றார். விபத்து தொடர்பாக ஜனாதிபதி ட்ரம்ப் கூறுகையில், இந்த பயங்கர விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் எதனால் இந்த விபத்து நடந்தது என்று விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த விபத்து தொடர்பாக உடனடியாக விசாரணை தொடங்கப்பட்டு உள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்
ஜெட் தெரிவித்து உள்ளார். விமானத்தின் கடைசி தரவு. விபத்துக்குள்ளான பயணிகள் ஜெட் விமானம் ரீகன் விமான நிலையத்துக்கு அருகே 400 மீட்டர் உயரத்தில் மணிக்கு 140 மைல் வேகத்தில் பறந்து வந்ததாக அதில் இருந்து கிடைக்கப்பட்ட கடைசி தரவுகள் தெரிவிக்கின்றன. இறுதி கட்டத்தில் என்ன நடந்தது என்பது அதன் கருப்பு பெட்டி கிடைத்த பின்பே தெரிய வரும். காந்தி நினைவிடத்தில் பிரதமர் அஞ்சலி. மகாத்மா காந்தியின் நினைவு நாளை ஒட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவு இடத்தில் பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்திய போது எடுத்த படம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கு. போலீஸ் துணை சூப்பரண்ட் திடீர் ராஜினாமா, பரபரப்பு தகவல்கள். ராகவேந்திர ரவி. சென்னை ஜனவரி 31, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். சிறைத்துறை அதிகாரிகள் வீடுகளில் ஆர்டர்லிகளாக சிறை காவலர்கள் வேலை செய்யவில்லை. ஹைகோர்ட்டில் தமிழக அரசு அறிக்கை. பெங்களூர் காதல் தம்பதியை ஆணவ கொலை செய்த 4 பேருக்கு தூக்கு தண்டனை. கர்நாடக கோர்ட் பரபரப்பு தீர்ப்பு. சென்னை காந்தி இன்றும் கேலி செய்யப்பட வேண்டுமா? கவர்னர் RN ரவி கேள்வி. சென்னை துணை ஜனாதிபதி இன்று சென்னை வருகை. போக்குவரத்து மாற்றம். பெங்களூர் பட்ட பகலில் நடு ரோட்டில் பயங்கரம். கல்லூரி மாணவி கழுத்தை அறுத்து கொலை. திருமணத்துக்கு மறுத்ததால் காதலன் வெறி செயல். முபீன் ஷீபா. சென்னை ஜனவரி 31, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் திருவான்மியூர் மாதிரி சார் பதிவாளர் அலுவலகம் அமைச்சர்கள் சுப்பிரமணியன் மூர்த்தி திறந்து வைத்தனர். அடையாறு சார் பதிவாளர் அலுவலகத்தை அமைச்சர்கள் சுப்பிரமணியன் மூர்த்தி ஆகியோர் திறந்து வைத்த காட்சி. சென்னை குறித்த நேரத்திற்குள் புலன் விசாரணையை போலீசார் முடிப்பது இல்லை. உள்துறை செயலாளர் இன்று நேரில் ஆஜராக வேண்டும். ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு. போபால் கட்டிடத்தில் சாரம் கட்டிய போது இரும்பு பலகைகள் சரிந்து 4 தொழிலாளர்கள் சாவு. மதுரை லாரி ஏற்றி கொல்லப்பட்டவர் உடலை தோண்டி எடுத்து எக்ஸ்ரே எடுக்கலாம். புதுடெல்லி கும்பமேளாவில் பக்தர்களுக்கு பாதுகாப்பு கோரி பொதுநல வழக்கு. சென்னை ரகசிய வாக்கெடுப்பு மூலம் போக்குவரத்து தொழிற்சங்கத்தை தேர்வு செய்ய அனுமதி. புதுடெல்லி தோல் தொழிற்சாலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு. புதுடெல்லி கோர்ட்டு செய்திகள். நிலுவை வழக்குகளை விசாரிக்க ஐகோர்ட்டுகள் தற்காலிக நீதிபதிகளை நியமிக்கலாம். வணிக பகுதி சிறு குறு நிறுவனங்களுக்கு புதிய கடன் உத்தரவாத திட்டம். பங்கு சந்தைகள் 3வது நாளாக உயர்வு. சிறு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு
அதிகரிப்பு. சென்னை சர்வாதிகார போக்குக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள். போராட்டம் நடத்தினாலே கைது செய்வதா? எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். மாங்காடு ஜனவரி 31, 2025. தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். மாங்காட்டில் பரபரப்பு. தமிழக வெற்றி கழக பேனர்கள் அகற்றம். செங்கல்பட்டு ஆர்டிஓ அலுவலகத்தில் தீ தடுப்பு ஒத்திகை. காஞ்சிபுரம் விஜயராகவ பெருமாள் கோவில் தெப்ப திருவிழா. காஞ்சிபுரம் நெசவுக்கான கூலியை வங்கி கணக்கில் செலுத்த எதிர்ப்பு தெரிவித்து பட்டு கூட்டுறவு நெசவாளர் தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது எடுத்த படம். கூலியை வங்கி கணக்கில் செலுத்த எதிர்ப்பு. பட்டு கூட்டுறவு நெசவாளர் தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். காஞ்சிபுரம் திருமண உதவித்தொகை பெற பரிந்துரைப்பதற்காக லஞ்சம் வாங்கிய ஊரக நலப்பெண் அலுவலருக்கு 2 ஆண்டுகள் சிறை. காஞ்சிபுரம் கோர்ட் தீர்ப்பு. ஸ்ரீபெரும்புதூர் ஜனவரி 31, 2025. தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். ஸ்ரீபெரும்புதூர் அருகே பிளாஸ்டிக் கழிவு குடோனில் தீ. கல்பாக்கம் அருகே சவ ஊர்வலத்தில் இரு தரப்பினரிடையே மோதல். 6 பேர் படுகாயம். பொதுமக்கள் மறியல். செங்கல்பட்டு தொழுநோய் விழிப்புணர்வு உறுதிமொழி கலெக்டர் தலைமையில் நடந்தது. காஞ்சிபுரம் பட்டு பூங்காவில் ஜவுளித்துறை அதிகாரிகள் ஆய்வு. செங்கல்பட்டு வாகனம் மோதி பெண் பலி. சோழிங்கநல்லூர் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்தில் அடையாள சின்னம் வெளியீட்டு விழா. காந்தி சிலைக்கு மாலை. மகாத்மா காந்தியின் நினைவு நாளையொட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டபத்தில் உள்ள அவரது சிலை மற்றும் படத்திற்கு கவர்னர் RN ரவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சென்னையில் முன் விரோதத்தில் பயங்கரம். குத்துச்சண்டை வீரர் ஓட விரட்டி கொலை. 4 பேர் கைது. சென்னை தாவேக சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளராக நியமனம். அம்பத்தூர் ஜி. பாலமுருகனுக்கு விஜய் வாழ்த்து. சென்னை வெங்கையா நாயுடு இல்ல திருமண விழாவில் பங்கேற்க மத்திய மந்திரி அமித்ஷா இன்று சென்னை வருகை. மீனம்பாக்கம் சென்னை விமான நிலையத்தில் மோசடி வழக்கில் தேடப்பட்ட கேரளாவைச் சேர்ந்தவர் கைது. சென்னை காந்தி நினைவு தின நிகழ்வு விவகாரம். தேசப்பிதாவை கொன்றவர்களை கொண்டாடுகிறவர்கள் பழி சுமப்பதா? கவர்னருக்கு அமைச்சர் மு.ப. சுவாமிநாதன் கண்டனம். கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் பெரிதும் பாராட்டப்பட்ட காதல் என்பது பொது ஊடமாய் படத்துக்கு குவியும் எதிர்பார்ப்பு. பிப்ரவரி 14 திரைக்கு வருகிறது. சென்னை ஜனவரி 31, 2025. வீட்டு வசதி வாரிய வீடுகளுக்கு பட்டா தமிழக அரசு அறிவிப்பு.
சென்னை ஜனவரி 31 வீட்டு வசதி வாரிய வீடுகளுக்கு பட்டா வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அதற்கான முகாம்களில் கலந்து கொண்டு பட்டா பெற்றுக்கொள்ளுமாறும் தமிழக அரசு கூறியுள்ளது. விற்பனை பத்திரம் இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்தி குறிப்பில் கூறியிருப்பதாவது: தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சென்னை மற்றும் பிற மாவட்டங்களில் 1961 ஆண்டில் இருந்து பொதுமக்களின் நலன் கருதி மனைகள், வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளை உருவாக்கி ஒதுக்கீடு செய்து வருகிறது. அவ்வாறு ஒதுக்கீடு பெற்ற ஒதுக்கீடுதாரர்கள் முழு தொகையையும் செலுத்திய பிறகு நடைமுறையில் உள்ள வாரிய விதிமுறைகளின்படி விற்பனை பத்திரம் வழங்கி வருகிறது. விற்பனை பத்திரம் பெற்ற ஒதுக்கீடுதாரர்களுக்கு தமிழக அரசின் மேலான உத்தரவிற்கு இணங்க முதற்கட்டமாக சென்னை மாவட்டத்தில் வருவாய்த்துறையிடம் இருந்து சில நில உரிமை ஆவணம் பட்டா பெறுவதற்கு ஏதுவாக முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. நில உரிமை ஆவணம் இதன் அடிப்படையில் வாரிய திட்டங்களில் ஒதுக்கீடு பெற்றவர்கள் பட்டா பெற வருவாய்த்துறையுடன் இணைந்து சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன. இந்த சிறப்பு முகாம்களில் ஒதுக்கீடுதாரர்கள் பயன்பெற ஏதுவாக துண்டு சீட்டு பிரசுரம் செய்தல், வீடு வீடாக சென்று வசிப்பவர்களிடம் உரிய ஆவணங்கள் சேகரித்தல் மற்றும் அனைத்து ஒதுக்கீடுதாரர்களுக்கும் கடிதங்கள் அனுப்பி பட்டா பெற்றுக்கொள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகின்றது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய ஒதுக்கீடுதாரர்கள் இந்த சிறப்பு முன் முயற்சியை பயன்படுத்தி தாங்கள் வீட்டு வசதி வாரியத்திடமிருந்து வாங்கிய சொத்திற்கு நில உரிமை ஆவணம் பட்டா பெறுவதற்கு ஏதுவாக விற்பனை பத்திரங்கள் மற்றும் இதர ஆவணங்கள் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பாக நடத்தப்படும் சிறப்பு முகாம்களில் ஒப்படைத்து பட்டா பெற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு அதில் கூறப்பட்டு உள்ளது. வாஷிங்டன் ஜனவரி 31, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். அவதூறு வழக்கில் சமரசம். ட்ரம்புக்கு ரூபாய் 216 கோடி வழங்கும் மெட்டா நிறுவனம். லக்னோ உத்தரப்பிரதேசத்தில் கற்பழிப்பு வழக்கில் காங்கிரஸ் எம்பி கைது. சென்னை முட்டுக்காட்டில் இளம் பெண்கள் சென்ற கார் வழி மறிப்பு. தானாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுக்க வேண்டும். தலைமை நீதிபதிக்கு அதிமுக பெண் வக்கீல் கடிதம். சென்னை மெரினாவில் குப்பைகள் தேங்கிய விவகாரம். விநாயகர் சதுர்த்தியை போல் காணும் பொங்கலுக்கும் விடுமுறை வகுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு பசுமை தீர்ப்பாயம் அறிவுறுத்தல். சென்னை வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கைவிட வேண்டும். மத்திய அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சென்னை ஆஸ்பத்திரிகள், கல்வி நிறுவனங்கள், கோர்ட்டுகளை சுற்றி ஒலி எழுப்பும் கட்டுமான உபகரணங்களை இரவில் இயக்கக்கூடாது. தமிழக அரசு எச்சரிக்கை. சென்னை வரும் மத்திய மந்திரி அமித்ஷாவுக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். செல்வ பெருந்தகை அறிவிப்பு. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் மகாத்மா காந்தி அடிகளின் உருவப்படத்துக்கு அஞ்சலி செலுத்திய போது எடுத்த படம். அறிஞர்களின் பொன்மொழிகள். அடக்கம் ஓர் அணிகலன் மட்டுமல்ல, அறத்தின் காவலனும் அடக்கம் தான். ஜோசப் ஏ. டிசன். ஒருவனின் தன்னம்பிக்கையும் சொந்த ஒழுக்கமுமே அவனது அதிர்ஷ்டத்தை தீர்மானிக்கின்றன. சைரஸ்.
இன்பம் வேறு எங்கேயும் உள்ள பொருள்களில் அல்ல, நம் மனதிலே உள்ளது. ரிச்சர்டு வேக்னர். சொல்வது போலவே செயல்படுங்கள், செயல்படுவது போலவே சொல்லுங்கள், ஷேக்ஸ்பியர். குறிப்பிட்ட லட்சியத்தை நோக்கி உறுதியாய் நடந்து செல்லுங்கள், ஷேக்ஸ்பியர். அறத்தையும் அமைதிகளையும் நம்பிக்கையுடன் கடைபிடித்து ஒழுகும் ஒருவர் உலகையே வென்றுவிடலாம், லோட்ஸே. தன்னம்பிக்கை ஊட்டும் நல்ல புத்தகங்களும் நல்ல தோழர்களும் அறத்திற்கு எப்போதும் உறுதுணை, ஐசக் வால்டன். அவசர வேலை இரட்டிப்பு வேலை என அறிந்தவன் புத்திசாலி, சாணக்கியன். ஒருவன் தன் கையால் உழைப்பதும் மோசடி செய்யாமல் பொய் பேசாமல் ஒருவன் நடத்தும் வாணிபமும் தான் யாவற்றிலும் சிறந்த சம்பாத்தியம், நபிகள் நாயகம். ஒருவர் அதிகமாக பேசினால் அறிஞராக மாட்டார், அரிஸ்டாட்டில். விலை குறைவாக கிடைப்பது என்பதற்காக தேவையில்லாததை வாங்க மாட்டான் புத்திசாலி, சாணக்கியன். பெண்கள் சிறந்த ஆயுதம் அவர்களது பேச்சுதான், அதை அவர்கள் துருபிடிக்க விட மாட்டார்கள், ஜெர்மனி. ஹாய் மை டியர் போர்டுவோல் பேப்பர்ஸ், குட் மார்னிங். இப்போது இந்த சாட் ஜிபிடி, அப்புறம் ஓப்பன் ஏஐ, அப்புறம் இப்போ ரீசெண்ட்லி டீப் சீக்கா இந்த சீனாவுது, அப்புறம் அதான் வந்து கூகுள், விக்கிபீடியா, அப்புறம் ஃபேஸ்புக் என்னென்னமோ எவ்ரிபடி. ஆமாம், என்னது இது அதில் போய் கேட்குறீங்க, கேள்வி கேட்குறீங்க, எப்படி பணம் சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிப்பது எப்படி, ஹவு டு மேக் மணி, ஐ நீட் மணி, தெர் இஸ் எனிபாடி இஸ் தே டு கிவ் மீ லோன். இந்த மாதிரி லோனை என்ன கேள்வி கேட்டாலும் அது உனக்கு பதில் சொல்லிடும். எது சாட் ஜிபிடி ஆகட்டும், இல்லை விக்கிபீடியா ஆகட்டும். யாருக்கிட்ட பிச்சைக்கார பாய்கிட்ட போய் நீ நின்றுட்டு பணம் சம்பாதிப்பது எப்படின்னா சொல்லிவிடுவான். அதோ சி யூடியூப்லலாம். ஆமாம், யூடியூப் வந்து ரொம்ப மோசமாக போச்சு. வா, ஐயோ. ஆமாம், ஹவு டு மேக் மணி அப்படி ஒரு வீடியோ போடுறான். ஹவு டு மேக் மணி இன் யூடியூப். சி, அந்த மாதிரி சிறிதாய் கேள்வி கேட்டால் போதும், லட்சக்கணக்கான பண போதைக்கு உண்டான பதிலை வந்து அது சொல்லிடும். பட் குணம் சம்பாதிப்பது எப்படி? ஒரு நல்ல மனது, ஒரு நல்ல குணம், நல்ல ஒழுக்கம், நல்ல சிந்தனை, நல்ல சுய சிந்தனை, இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டு நீ அதுக்கிட்ட கேட்டால் அது சொல்ல, அது பாவம், ஐம் சாரி சொல்லிடும். சாட் ஜிபிடியில், அது விக்கிபீடியா, அதில் அந்த குணம் சம்பாதிப்பது எப்படி சொல்லிட்டு போய் கேளு, அது உனக்கு பதில் அது சொல்லாது, பதில் தெரியாது. ஐம் சாரி, என்னை விட்டுடுன்னு அழுவும். எது இந்த சாட் ஜிபிடி, அது இது எல்லாமே. ஸோ இங்கே குணம் சம்பாதிப்பது எப்படி என்று கேட்க வேண்டுமென்றால் சாக்ரட்டிஸ், புத்தன், இயேசு, திருவள்ளுவர் போன்ற அறிஞர்களை மட்டுமே கேட்க முடியும். ஐம் சாரி, இப்போ அவங்க இல்லை. குணம் சம்பாதிப்பது எப்படி என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசுநாதரிடம், புத்தரிடம், சாக்ரட்டிஸிடம், திருவள்ளுவரிடம் போன்ற அறிஞர்களிடம், மேதைகளிடம் தான் கேட்க முடியும். பட் தேர் நோ மோர், அவர்கள் இப்பொழுது இல்லை. ஆனால் இப்போ இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உயிரோடு இருப்பது ஒன்று, நியூமராலஜி. தட் இஸ் வாட் யூனோ, WWW 666 ஈக்குவல் சாத்தான் தான் இப்போ இருக்குது. ஸோ இந்த பிரபஞ்சத்தை சாத்தான்கள் முழுக்க இருப்பதை காண முடிகிறது. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் இல்லைப்பா. வேர் எங்கே வாழ்க்கை இருக்குது அதை கண்டுபிடி. வேர் வாழ்க்கை எங்கே இருக்கிறது?